என் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த பதிவு எதை பற்றி, எதற்காக அப்படின்ற கேள்வியோட இந்த வீடியோ பார்க்க வந்த உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னா, முருகன் அப்பன் அனைவரையும் நலத்துடனும் வளத்துடனும் செல்வத்துடனும் வாழ வைப்பான் என்ற நம்பிக்கைக்கு உரியவன். அதனால் அவரோட வழியில் நாம் எல்லாரும் இருக்கோம் அப்படின்ற கருத்தை முன் வச்சுட்டு, குழந்தை வரம் அப்படின்றது இப்போது இந்த காலகட்டத்தில் சொன்ன மாதிரி வரமாவே மாறிடுச்சு. அதனால் குழந்தை பிறந்த உடனே என்ன பண்ணணும்? ஒருத்தருக்கும் ஒவ்வொரு பாரம்பரிய முறை இருக்கும். ஆனால் குழந்தை பிறந்த உடனே 16 நாட்கள் கழித்து முக்கியமாக நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. எல்லா அம்மன் கோவில்கள்லையும் பெரியாண்டிச்சி அம்மன் அப்படின்ற ஒரு அம்மன் இருந்துட்டு இருப்பாங்க. அது ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு மாதிரியான உருவத்தில் இருப்பாங்க. 16 நாள் கழித்து பெரியாண்டிச்சி அம்மனை வீட்டுக்கு வரவழைச்சி குழந்தைய பாதுகாத்து கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு வேண்டுதல் வச்சு அவங்கக்கிட்ட முறையிடணும். இது இந்த காலகட்டத்தில் பலருக்கும் தெரியலை. ஆனால் என்னோட பாட்டி எனக்கு செஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இது கண்டிப்பாக பண்ணணுங்க. ஏன்னா அவங்க நம்ம குலம் இல்லை, குழந்தை இல்லை, நம்மளை பரம்பரையாக காத்துட்ருக்கிற தெய்வம் அந்த பெரியாண்டிச்சி அம்மன். நிறைய பேருக்கு இந்த அம்மன் யார், என்ன, எதுக்காக அம்மன் கோவிலில் இருக்காங்க அப்படின்ற விஷயம் கூட தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் குழந்தை பிறந்து 16 நாள் அல்லது 30 நாள் கழித்து அம்மன் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது பெரியாண்டிச்சி அம்மன் காலில் வச்சு, அதாவது மாரியம்மன் கோவிலில் கீழே தரையில் ஒரு துண்டு விரித்து அதில் குழந்தைய படுக்க வச்சு எப்படி நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரோமோ அதே மாதிரி தவறாமல் பெரியாண்டிச்சி அம்மன் கால்லையும் கீழே துண்டு விரித்து மேலே குழந்தைய வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு கண்டிப்பாக வரணும். அடுத்த வீடியோவில் பெரியாண்டிச்சி அம்மன் கோவிலுக்கு குழந்தையோட நம்ம ஏன் கட்டாயம் போகணுன்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களோட பொன்னான நேரத்தை எனக்காக செலவிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நம்மளோட டெய்லி டிப்ஸ் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப்